பாபா, எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும். இந்த வாழ்க்கையை வாழறதுக்கு என் மனசை திரும்ப கொடு. ஓம் சாய். இந்தாப்பா டீ. பட்டப்பகலில் வழிப்பறி, வீடு புகுந்து வெட்டி கொலை, சிறுமி கடத்தல், பாலியல் வழக்கில் புது விசாரணை. குழந்தைய கூட ஒட்டு வைக்கலடா நீங்க. என்ன வாழ்க்கடாது. மக்களுக்கு சொல்கிறதுக்கு 1000 நல்ல விஷயம் இருக்குது. அதெல்லாம் இவனுங்க போட மாட்டானுங்க. இதேமாரி ஒன்றுத்துக்கு உதவாத விஷயத்தை தான் போடுவானுங்க. சே, என்னடா ஃபெயில் ஆயிட்டல்ல? ஃபெயில் ஆயிட்டல்ல. எங்க நம்பிக்கையில மண்ணள்ளி போட்டேல ஒன்னெல்லாம் படிக்க வைக்கிறேன் பாரு. என்ன செருப்ப கலத்தி அடிக்கணும்டா. நீ எல்லாம் உயிரோடி இருக்கதே வேஸ்டா. எங்கயாவது போய் செத்து தொலைடா. நான் வரும்போது மட்டும் வீட்ல இருந்துறாத கதிர். எங்கயாவது கண்ணு காணாத இடத்துல போய் செத்து தொலைடா. ஏன்டா எங்க உயிரை வாங்குற? எனக்கு இப்படி ஒரு பையன் இல்லைன்னா நான் நினைச்சிட்டு போறேன். நீ மட்டும் ஏன்டா இப்படி இருக்க? வெக்கமா இல்ல? கண்ணில் ஒரு நல்ல விஷயமாவது படுதா? சே, இங்கே பாடுற, இங்கே ஒருத்தன் ட்ராக்கில் படுத்துக்கலாம். பார்ப்போம் இது என்ன சொல்லுதுன்னு. காப்பாத்தலன்னு மட்டும் நினைக்காத. எங்கேயாச்சும் ஏஞ்சி போயேன். உனக்கு என்னப்பா பிரச்சனை? நீ கவலைப்படாத, நான் உன்னை காப்பாற்றலாம் வரல. என்ன ஒரு 17-18 இருக்குமா? என்னது வயசுடா? வயசு 17. அப்படின்னா ஒன்று லவ் ஃபெயிலியராக இருக்கணும், இல்லை பரீட்சையில் ஃபெயிலியாக இருக்கணும். சார் எந்த ரகம்? எனக்கு இந்த லவ்லாம் கிடையாது. அப்போ பரீட்சையில் ஃபெயில் ஆகிருக்க. எத்தனாவது அட்டம்ப்ட்டு? ஃபஸ்ட்டு. இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமே. அசிங்கப்பட்டிருக்கியா? அசிங்கப்பட்டிருந்தா தான் தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு. சார் அப்படி யார்கிட்ட அசிங்கப்பட்டீங்க? அப்பாட்ட தான். ஒவ்வொரு தடவையும் நான் வீட்டில் இருக்கும் போதெல்லாம் எதுக்கு தண்டமாக இருக்க, போய் செத்து தொலைன்னு எத்தனை தடவை நான் சொல்லியிருக்காரு தெரியுமா? நான் பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டேன், இதுக்கு மேலே நான் வீட்டுக்கு போனால் என்னை அடிச்சே கொன்றுவாங்க, நான் செத்தே ஆகணும், இந்த அவமானத்தை தாங்க முடியாது, நான் செத்தே ஆகணும்.
ஃபோன் இருக்கா? எதுக்கு ஃபோன் இருக்கான்னு கேட்டேன். எதுக்கு கேட்குற? நீ செத்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு யாராவது சொல்லணும்ல, நான் தான் இன்ஃபார்ம் பண்ணணும். கொடு ஃபோனை, கொடு. எடு ஃபீல் பண்ணாத போதும் எடு. வந்ததுக்கப்புறம் என்ன ஃபீலிங்கு கொடு. உங்கள் அப்பா நம்பர் என்னன்னு சேவ் பண்ணியிருக்க? அப்பான்னு. அப்பா ஃபஸ்ட்டே வருதுடா. அப்பா திட்டுறாரு. அம்மா நம்பரா? அம்மா கிட்ட ஃபோன் இல்லை. என்னது? அம்மா கிட்ட ஃபோன் இல்லை. அம்மாக்கு ஃபோன் இல்லையா? அப்பா யாருக்கா ஒருத்தருக்கு தான் வாங்கி தருவேன்னு சொன்னார். அதனால அம்மா என்ன வாங்கிக்க சொன்னாங்க. ரொம்ப பாசக்கார பிள்ளை தான் நீ. உங்கள் அப்பாவுக்கு ஃபோனை போடுறேன். எதுக்கு? இருடா, நீ செத்ததுக்கு அப்புறம் நீ திட்டுறாருன்னு சொல்கிறியா, உங்கள் அப்பா அவர் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் அப்பாவுக்கு ஒரு ஃபோனை போடுவோம். எதுக்கு ஃபோன் பண்ணுறேன் எங்கள் அப்பாவுக்கு? ஏய் வேணாம், கொடு. இப்போ ஃபோன் பண்ணாலும் என்னை திட்ட தான் போகிறாரு. ஹலோ. எவனுக்குலாமோ சாவு வருது, உனக்கு ஒரு சாவு வர மாட்டேங்குது. செத்து போடா. யோ இரு. ஃபோனை எடுத்தாலே செத்துப்போன்னு தான் சொல்லுவியா? யார் பேசுகிறான்லாம் கேட்க மாட்டியா? ட்ராக்ல செத்து கிடக்குறான், பக்கத்தில் ஒரு லெட்டர் கிடக்குது. நீ உங்கள் அப்பன் தானே? என்ன ஒரு துண்டா 2 துண்டான்னு தெரியல. இரு, கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன், வந்து அள்ளிட்டு போ. கொடுத்து வச்சோண்டா நீ. நம்ம செத்ததுக்கப்புறம் நம்ம அப்பா அம்மா எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. நீ இப்போ பார்த்த உங்கள் அப்பா எப்படி பதறினாரு, உங்கள் அம்மா எப்படி கதறினாங்கன்னு. பெருசாக சாவ வந்துட்டான், சாவ. வாழ்க்கை ஒரே தடவை தான், ஆனால் வாய்ப்பு பல தடவை வரும். ஒரு தடவை போச்சுன்னா இன்னொரு தடவை வந்துடும், வாழ்க்கை போச்சுன்னா வராது. இதோ ட்ரெயின் வருது. சொல்கிறத சொல்லிட்டேன், இனிமேல் உன் வாழ்க்கை உன் கையில். முதல்ல அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லு. நீங்கள் இப்போ தான் உனக்கு கேட்கணும்னு தோணுதா? சரி, நான் காலேஜில் ஃபெயில் ஆகிட்டேன், அதான் ட்ராக்கில் கடலை சாப்பிட்டு போகலான்னு வந்தேன். வத்தா
தேங்க்ஸ்ண்ணே.